ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான ஓதிலா 2 அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ மல்டி லாங்குவேஜஸில் வெளியாக இருக்குங்க. ஓதிலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு படத்தை நம்ம பார்த்துருப்போம், ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். அந்த படத்தோடைய கண்டினியூஷன் ஸ்டோரி தாங்க இந்த படமே. அந்த படத்தோடைய பார்ட் 2 தான் இந்த படமே. பார்ட் 1ல என்ன நடந்தது அப்படின்ற சின்ன ரீகேப்பை சொல்லிட்டு பார்ட் 2 ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓதிலா அப்படின்ற ஒரு அழகான மற்றும் அமைதியான கிராமங்க. திடீர்னு அந்த கிராமத்தை சுற்றி தொடர் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. கொல்லப்படுறவங்க எல்லோருமே பெண்களா இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஊருக்கு புதுசா வாக்குப்பட்டு வர பெண்களா இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு திருமணமாய் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்லயே அந்த பெண்கள் கிட்னாப் பண்ணப்படுறாங்க. கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்தும் போறாங்க. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, கொல்லப்படுற பெண்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாருன்னு தெரியாம ஒட்டுமொத்த கிராமமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த இந்த ஒரு நிலையில கில்லர் யாரு அப்படின்றத கில்லருடைய மனைவியை கண்டுபிடிக்கிறாங்க. கில்லருடைய பேரு திருப்பதிங்க. திருப்பதியோட மனைவி திருப்பதியோட தலையை வெட்டி தலையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து சரண்டரும் ஆகுறாங்க. அவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டு அவங்களுக்கு ஜெயில் தண்டனையும் கொடுக்கப்படுது. திருப்பதி அப்படின்ற ஒரு சைக்கோ செத்து போயிட்டான். இனிமேல் கிராமத்து பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் இந்த கிராமத்துல நல்லபடியா திருமணம் நடக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைம்ல திருப்பதியோட ஆத்மா பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தை சுத்தி வளைக்குதுங்க. செத்தவன் பேயா மாதிரி இந்த கிராமத்துக்குள்ள பல சம்பவங்களை பண்றான். அதற்கு காரணமும் இந்த கிராம மக்கள் தான். செத்தவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு எழுப்பி விட்டுறாங்க. அவன் தீய சக்தியா மாதிரி பல சம்பவங்களை பண்றான். உயிரோட இருக்கும் போதே அசால்ட்டா பல சம்பவங்களை பண்றவன் செத்ததுக்கு அப்புறம் சொல்லவா வேணும். இந்த கிராமத்தினர்கள் கிராமத்துக்குள்ள இருக்கவும் முடியாம வெளியேறவும் முடியாம பட்டாது பாடுபடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஓதிலா அப்படின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ல ஒரு ஸ்கூல் பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவளோட யூனிஃபார்ம் முழுக்க ரத்தமா இருந்துகிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா கையில என்னத்தையோ வச்சிருக்காங்க. பார்த்தா ஒரு மனித தலை, அதுவும் ஒரு பெண்ணுடைய தலையா இருக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த பொண்ணை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயமே இல்லாம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. எஸ்ஐ லக்ஷ்மணன் அப்படின்றவருடைய டேபிள் மேலேயே இந்த தலையை வைக்கிறா. அந்த போலீஸ் ஆபீசரும் ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாரு. அப்பதான் அங்க வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு போலீஸ் சொல்றாங்க, தன்னுடைய கணவனான திருப்பதியை கொலை பண்ணி இந்த கிராமத்தையே காப்பாத்தினா ராதா. அந்த ராதாவுடைய தலையவே ஒரு ஸ்கூல் பொண்ணு துண்டாக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரா அப்படின்னா சம்திங் ராங்னு தோணுது. அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா கொல்லப்பட்ட திருப்பதி அப்படின்ற அந்த நபருடைய டெட் பாடியை பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. அந்த டெட் பாடி தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இவன் எப்படி செத்தா அப்படின்னு கேட்கும்போது இந்த நபருடைய பொண்டாட்டி தான் போட்டு தள்ளினாங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு பெருசா எதுவும் தெரியலங்க. இந்த கிராமத்துல என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ட்டு பொண்டாட்டியே போட்டு தள்ளிருச்சா, பாவம் என்ன கொடுமையோ அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, டாக்டர் நீங்க நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஊருக்குள்ள புதுசா திருமணமாகி வரக்கூடிய பெண்களை எல்லாம் கிட்னாப் பண்ணி பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்னுட்டு இருந்த ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்ல, அப்படியா எப்படி இவன் மாட்டினா அப்படின்னு அந்த டாக்டர் கேட்க, இதுவரைக்கும் கொல்லப்பட்ட பெண்களுடைய உடைமைகளை எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு பாக்ஸ்குள்ள வச்சிருந்தான். அதை அவனுடைய பொண்டாட்டி பார்த்து வசமா லாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய பொண்டாட்டியே போட்டு தள்ளிருச்சு. அந்த லேடி போலீஸ்ல போய் சரண்டரும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்பதான் டாக்டருக்கு இங்க நடந்த உண்மையே தெரிய வருதுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த திருப்பதியோட டெட் பாடியை பார்த்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை வாங்கிட்டு ஊருக்குள்ள வரும்போதே அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் பட்டு பட்டுன்னு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு கூட யாருக்குமே விருப்பம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனை இந்த திருப்பதினால இந்த கிராமம் அனுபவிச்சிருந்திருக்கு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் போய் சேருது. அதே சமயம் இந்த திருப்பதினால பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பெண்ணோடைய அப்பாவுக்கும் இந்த தகவல் போய் சேருதுங்க. அவர் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ திருப்பதியோட டெட் பாடியை வச்சு அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வேற யாருமே பார்த்தீங்கன்னா அதுல கலந்துக்கவே இல்லைங்க. இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயரை வச்சு கிராமத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த திருப்பதி அப்படின்ற ஒருத்தன் உயிரோட இருந்தபோது இந்த கிராமத்தை படாத பாடுபடுத்திட்டான். ஸோ மக்கள்லாம் இங்கே நிம்மதியாக வாழவே இல்லை. இப்போ இவன் செத்து போயிட்டான். ஆனால் இவன் செத்ததுக்கு அப்புறமும் இவனுடைய ஆத்மா நிம்மதியாக இருக்கக்கூடாது. இவனுடைய ஆத்மாவை சாந்தி அடைய விடாமல் நாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. திருப்பதியோட டெட் பாடியை படுக்க வச்சு புதைக்காம நேராக நிற்க வச்சு கோழியை வெட்டி அதோட ரத்தத்தை இந்த திருப்பதியோட உடம்புல ஊற்றி விட்டு
இந்த ஊர்க்காரங்களுடைய நகம், முடி, காலடி மண் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த குழியில போட்டு இந்த திருப்பதியை புதைச்சோம்னா இந்த திருப்பதியோடைய ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்மா சாந்தி அடைய முடியாம ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ அதுதான் நமக்கு தேவை. அவனுக்கு சாந்தி கிடைக்காம சுத்தணும். இதுதான் நாம அவனுக்கு தரக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. கிராமத்தினர்கள் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா திருப்பதியோட ஃபேமிலிக்கு தெரியாதுங்க. இப்போ திருப்பதியோட பிரதர் மட்டும் 2 பேர் சேர்ந்து அந்த திருப்பதியோட டெட் பாடியை புதைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. வேற யாருமே பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதியோட டெத்தில் கலந்துக்க கிடையாது. திருப்பதியோட மனைவியும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த திருப்பதியோட டெட் பாடி எடுத்துட்டு போகும்போது திருப்பதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஊரில் இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பார்த்து இந்த டெட் பாடி கூப்பிடுற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. பாடுறா, என் தம்பி மட்டும் என்னோட டெட் பாடியை புதைக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், வாங்கடா வந்து ஒரு கை பிடிங்கடா, என்னை கொண்டு போய் ப்ராப்பராக புதைச்சு என்னோட ஆத்மாவை சாந்திப்படுத்துங்கடா அப்படின்ற மாதிரி அது கூப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி முகம் ஜொலிச்சுட்டு போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா இந்த இறுதி சடங்குல கூட கலந்துக்கவே இல்லை. இந்த ஊரோட எல்லையில தான் சுடுகாடு இருக்குது. ஸோ இப்போ அந்த சுடுகாட்டுக்கு புதைக்கிறதுக்காக திருப்பதியோட டெட் பாடி இவங்க எடுத்துட்டு போகும்போது அங்க மொத்த கிராமமும் நின்றுட்டு இருக்காங்க. இவனை ப்ராப்பரா புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவலுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்றாங்க. அந்த திருப்பதியோட பிரதர் பயங்கரமா கெஞ்சுறாரு, எங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க, அவன் தான் ஆல்ரெடி செத்துட்டான் இல்லையா, செத்து போனவனுக்கு என்னங்க பனிஷ்மெண்ட், தயவு செஞ்சு விட்டுருங்க, அவனை ஒழுங்கா புதைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. ஆனா இந்த கிராமத்தினர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உங்க அண்ணனால நாங்க பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம கிராமத்து பெண்கள்லாம் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு நாங்க தண்டனை கொடுத்தே தீருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரிச்சுவலை இவங்க பண்றாங்க. கிராமத்தினர்கள் என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை பண்ணி அந்த டெட் பாடியை புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த ஆத்மா பேசுற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. என்னுடைய ஆத்மாக்கு சாந்தி கொடுக்காம என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா உங்களை சும்மாவே விட மாட்டேன், ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு மீண்டும் வருவேன், இந்த கிராமத்தினர்களை தூங்க விடாம பண்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க, ஓதிலா பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓதிலா அப்படின்றது அந்த கிராமத்தோடைய பேருங்க. அங்க கட் பண்ணா இமயமலையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காட்டுறாங்க. அங்க சிவபக்தர்கள் சிவபூஜையில ஈடுபட்டு இருக்காங்க. அங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மனக்கண்ணாலேயே இந்த ஒரு விஷயத்த கணிக்கிறாருங்க. அதாவது ஓதிலா அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு துருவாத்மா உருவாயிருக்குது. அந்த ஆத்மா தனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்களை எல்லாம் பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா அது அந்த கிராமத்தை ஆட்டி படைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க மனக்கண்ணால இவ்வளவு தூரம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, அங்க இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன சாமி அப்படின்னு கேட்க அந்த குருஜி சொல்றாருங்க, ஒரு பிரேதாத்மா உருவாகுது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல பரமாத்மாவும் உருவாயிருக்கும். அந்த பரமாத்மா கண்டிப்பா அந்த பிரேதாத்மாவா அழிக்கும். எல்லாம் சிவமயம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ஓதிலா அப்படின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா இந்த ஊர்ல கல்யாணம் நடக்குதுங்க. அதுல ஒருத்தர் பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. என்னங்க இப்படி வயசான காலத்துல ஆடிக்கிட்டு இருக்கீங்க, நெஞ்சு வலிக்க போகுது அப்படின்னு சொல்ல, எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஊர்ல கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து, அந்த திருப்பதி அப்படின்ற ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது ஊரே பயந்துச்சு, இப்போ அவன் தான் செத்துட்டானே, இனிமேல் இந்த ஊர்ல நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செலிப்ரேஷன் மூட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த திருப்பதியை புதைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அங்க அடைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்துட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்குது, நான் எப்படியாவது வெளியில வருவேன், கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பதிகளை முதலிரவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐயரை வச்சு ஏதோ ஒரு பூஜை பண்ணணுமா கைஸ். அதற்காக இந்த ஐயர் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே யாரோ ஒருத்தங்க இந்த ஐயரை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த திருப்பதியை எங்க புதைச்சு வச்சிருக்காங்களோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்து தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐயரை பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு கூப்பிடுறாங்க. இந்த ஐயருக்கு தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு, அது அவருடைய வீக்னஸும் கூடங்க. உடனே இவர் போயிட்டு அவங்க கூட சேர்ந்து சரக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு புதுசா ஒரு பொண்ணுக்கு திருமணமா இந்த ஊருக்கு வந்திருக்கா இல்லையா, அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் சரக்கு உள்ளே போக அவனுங்க கொஞ்சம் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஆசைப்பட்டதை அடைய முடியலையாமா கைஸ், அதனால இன்னைக்கு எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ண போறானா, நேராக முதலேறு ரூமுக்குள்ள போயிட்டு அந்த மணமகனை அடிச்சு போட்டுட்டு அந்த மணமகளை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு, இது எல்லாத்தையுமே பண்ணது அவன் கிடையாது, இந்த திருப்பதியோடைய ஆத்மா தான் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்காரங்களை எல்லாம் நம்ப வைக்க போறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஐயருக்கு வந்து பயங்கர கோவம் வருது. ஏதோ கம்பெனிக்கு கூப்பிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவனுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்களுடைய சவகாசம் எல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த ஐயர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க.
இன்னொரு பக்கம் புதுசாக திருமணமாக இருக்கக்கூடிய அந்த தம்பதி பார்த்தீங்கன்னா முதலிரவுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஐயர் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறாருங்க. வந்துகிட்டு இருக்கும்போதே அவருக்கு யூரின் போகணும் அப்படின்ற மாதிரி தோணுது. வண்டியை நிப்பாட்டிட்டு யூரின் போகிறதுக்காக நேராக அந்த திருப்பதி எந்த இடத்துல புதைச்சி வச்சிருந்தாங்களோ அதே இடத்துக்கே போறாருங்க. பேசிக்காக அங்கே தான் திருப்பதியை புதைச்சிருக்காங்க அப்படின்னு எல்லோருக்குமே தெரியுங்க. தெரிஞ்சதான் அந்த இடத்துக்கு போறாரு. புதைச்ச இடத்துக்கு மேலே யூரின் போறாருங்க. இவனுக்கு மரியாதையெல்லாம் தரக்கூடாது அப்படின்றது இந்த கிராமத்தினர்களோட எண்ணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐயரும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த புதைச்ச இடத்து மேலேயே யூரின் போயிடுறாரு. யூரின் போயிட்டு கிளம்பும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முள்ளு பார்த்தீங்கன்னா இந்த ஐயருடைய காலில் குத்திடுதுங்க. அவர் காலில் குத்துன அந்த முள்ளை எடுக்கிறாருங்க. பட்டுன்னு அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் புதைச்ச இடத்து மேலேயே விழுகுது. அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே ஊறி அந்த திருப்பதியோட முகத்து மேலேயே படுதுங்க. இவருடைய ரத்தம் பட்ட உடனே அந்த ஆத்மா ட்ரிகர் ஆயிருதுங்க, வெளியில் வருது. இந்த திருப்பதினால அந்த ஐயரை முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்க. ரொம்ப வேகமாக எக்ஸலை எடுத்து வீலிங் பண்ணிட்டு அந்த புதுமான தம்பதி இருக்கக்கூடிய வீட்டுக்கே போகிறாருங்க. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன ஐயரே இப்படி லேட் பண்ணிட்டீங்க, அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரூம்குள்ளேயே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக அந்த புதுமான தம்பதிகளை வர சொல்லி இந்த ஐயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. அவங்களும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் இந்த ஐயர் தான் ஐயரே இல்லையே, அவருடைய உடம்புக்குள்ள இந்த திருப்பதியோட ஆத்மா இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 2 பேருக்குமான முதலிரவு ஏற்பாடு பண்ணப்படுது. பாதி நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஐயர் உள்ளே வந்து நிற்கிறாருங்க. இந்த மணமகன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஐயோ அறிவு இருக்கா இல்லையா, இப்படிதான் ரூம்குள்ள வருவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச இந்த ஐயர் ஒரு அடிதாங்க விட்டாரு. அந்த மணமகன் போய் ஒரு இடத்துல அடிச்சு அப்படியே மயங்கிடுறாரு. அவ்வளோதான், இந்த மணமகனுடைய சொல்லி முடிஞ்சுது. இந்த மணமகள் கிட்ட வரும்போது என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னமோ பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அது என்ன, அதை சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மணமகளும் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்லலை அப்படின்னா உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நகங்கள்னால அந்த பெண்ணோடைய உடலை பயங்கரமாக கீறல் போடுறாருங்க. வழி தாங்க முடியாத இந்த பொண்ணும் அழுதுகிட்டே சொல்லிடுறா, உடம்புல 9 மச்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், இட்டு கண்டுபிடிச்சிட்டாரு, இன்னொன்று தேடிட்டு இருந்தாரு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, இன்னொன்று நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயர் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி கொடூரமாக கொள்ளுதுங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்து ஊர்க்காரங்களாம் மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்கெல்லாம் திரண்டு இந்த வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க பேரிகேடெல்லாம் போட்டு உள்ளே வராமல் தடுக்கிறாங்க. போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓதிலா அப்படின்ற ஊரில் 2 மர்டர் நடந்திருக்குது. கொலையாளி யார் அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எவிடன்ஸை சேகரிக்கும் போது இந்த இடத்துல இந்த சம்பவத்தை பண்ணது இந்த ஐயர் தான் அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் கிடைக்குதுங்க. ஒன்ஸ் போலீஸ் வந்து இந்த ஐயர் அரெஸ்ட் பண்ண உடனே ஐயரோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்கே போயிடுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா நைட் டைமில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது, பகல் டைமில் வெளியில் வரமாட்டேது. அந்த ஆத்மா ஐயரோட உடம்புலேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் ஐயருக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. போலீஸ்காரங்க தூக்கிட்டு போய் கஸ்டடியில் வச்சு அடின்னு அடித்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐயருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. கிரைம் சீனில் நீ இருந்ததற்கான தடயம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ஐயரை மிரட்ட இந்த ஐயர் சொல்றாரு, நேற்று ராத்திரி இவங்கள ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 4 பேர் சரக்கு போறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க, நானும் சரக்கு போறதுக்காக போனேன். அப்போ அதில் ஒருத்தன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான், இந்த பொண்ணை அவன் ஒன் சைடில் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானா, அந்த பொண்ணை அவனால் அடைய முடியல, அடையிறதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு ஐயர் சொல்லிடுறாரு. உடனடியாக அந்த போலீஸ்காரங்க 4 பேர்த்தையுமே தூக்கிட்டு வந்து கஸ்டடியில் வச்சு உரின்னு உரிக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பேசுனதெல்லாம் உண்மைதான், ஆனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐயர் பண்ண மாதிரி தாங்க இருக்குது. இங்கே கட் பண்ணால் ஒரு பாயை காட்டுறாங்க. இந்த ஊரில் ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேறுபாடுமே கிடையாதுங்க, எல்லாருமே தாய் பிள்ளையாக பழகிட்டு இருப்பாங்க. இளையா அப்படின்றவர் அவருடைய பொண்ணை இந்த பாய் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு, என் பொண்ணுடைய நடவடிக்கை 2 நாளாக சரியில்லை, அவர் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பாய் சொல்கிறாரு, ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குது, அந்த பேயை எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியும், நான் இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்தினர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி இந்த பாய் சொல்கிறாருங்க. பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஊர் எல்லையில் போயிட்டு ஒரு இலையில சாப்பாடெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கோழியை திருகி போட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த பாய் சொல்கிறாருங்க. சரின்னு கேட்டுட்டு அந்த இளையாவும் அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் ஊர் உறங்கின நேரமாக பார்த்து ஊர் எல்லையில் போயிட்டு அந்த சாப்பாட்டையும் கோழியும் திருகி போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் இந்த ஊரில் கேபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வெங்கடேஷ் அப்படின்றவர் வண்டியில் வராரு. அவருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் போலங்க, ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாருங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருகி போட்டு வந்தாங்க இல்லையா அந்த கோழி, அந்த கோழியை பார்த்தீங்கன்னா
ஒரு ஆன்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதை தன்னோட 2 கண்ணாலையுமே பார்த்தா இந்த வெங்கடேஷ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நேராக இந்த பாய் கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாருங்க. பாய் இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு. உளறிக்கிட்டு இருக்காத, உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது என்னோட 2 கண்ணால பார்த்தேன், நான் பார்த்தது நிஜம்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த மணப்பெண் இறந்து போனதுக்கு காரணம் திருப்பதியோட ஆன்மாவா தான் இருக்கும், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சா இப்ப ஆன்மாவா வந்து இந்த கிராமத்துக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், இனி அடுத்து இந்த ஊர்ல என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி அவங்க பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதா எல்லோருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறாரு. நம்ம பாய் கிட்டேயும் வந்து இன்விடேஷனை கொடுக்க நம்ம பாய் சொல்றாரு, ஆல்ரெடி ஊருக்குள்ள பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு, இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஊர்ல கண்டிப்பா கல்யாணத்தை வச்சுதான் ஆகணுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புதுமண தம்பதி ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டு இறந்து போனாங்க, அதுக்குள்ள உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஆளுங்கட்சி ஆள் சொல்றாருங்க, அதுதான் கில்லர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அந்த ஐயர் வந்து தண்ணியை போட்டு வந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இந்த பாய் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு. இல்ல நீ கல்யாணத்தை வைக்கிறது சரியில்லை அப்படிங்கும்போது இப்படி நெகட்டிவா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒன்றும் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வரவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அந்த ஆளுங்கட்சி ஆள் கிளம்பிடுறாருங்க. அங்கே கட் பண்ணால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பதியோட சைக்கிள் இருக்கு இல்லையா, பட்டுன்னு நடுராத்திரியில் தன்னைத்தானே எழுந்து நிற்குதுங்க. இந்த ஊருக்குள்ளே பயங்கரமாக ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் எங்கே போச்சு என்னாச்சுன்னே தெரியலங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதியோட உறவினர்கள் வந்து திருப்பதிக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஊரே பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதியை வந்துட்டு பயங்கர நெகட்டிவாக பேசினாலும் அசிங்கப்படுத்தினாலும் இந்த திருப்பதியோட குடும்பத்தினர்களுக்கு என்னுடைய மகன் என்னுடைய அண்ணன் அப்படின்ற அந்த பாசம் இருக்குதுங்க. அதனால் அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கொண்டாந்து சமாதி கிட்ட வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பதாங்க தெரிய வருது அந்த சமாதி கிட்ட தான் இந்த திருப்பதியோட சைக்கிளும் நின்றுட்டு இருக்கு. இந்த சைக்கிளை எதுக்காடா இங்க கொண்டாந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியோட அம்மா திருப்பதியோட பிரதர் கிட்ட கேட்க, நான் ஒன்றும் இந்த சைக்கிளை எடுத்துட்டு வர கிடையாது அப்படிங்கும்போது, உங்க அண்ணன் இறந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரி ஆயிட்ட, உங்க அண்ணாவுடைய சட்டையை எடுத்து போட்டுக்கிற, வேட்டி எடுத்து கட்டிக்கிற, அப்ப சைக்கிளையும் நீ தான் கொண்டாந்து வச்சிருப்ப அப்படின்னு சொல்ல, சரி சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த சைக்கிளை அவருடைய பிரதரும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா சமாதி மேலே உட்காந்து இவங்க வச்சுட்டு போன சாப்பாட்டையும் சரக்கையும் பயங்கரமா சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. அங்க கட் பண்ணா ஊருக்குள்ள இந்த பாய் சொல்லியும் கேட்காம அந்த ஆளுங்கட்சி ஆள் பார்த்தீங்கன்னா அவருடைய மகளுடைய திருமண விழாவை ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருங்க. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. 114 ரூபா மொய் வைக்கிறாருங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு வெறும் 114 ரூபா தான் மொய் வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி மொய் எழுதுறவரு மைக்லேயே கேட்டுறாருங்க. உடனே அவருக்கு அசிங்கமாக போயிருது. அங்கே இருக்கிற எல்லோருமே பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. உடனே அந்த ஆளுங்கட்சி ஆள் வந்து சொல்கிறாரு, இப்போதான் அவங்க ஆட்சியில் இல்லைல்ல, அதனால தான் அவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்ல, ஆட்சியில் இருந்து மட்டும் நீங்கள் ரோடு போட்டிங்களா, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துட்டீங்களா, தண்ணி வசதி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ள இந்த கட்சி சம்பந்தமாக கிளாஷ் ஆகுதுங்க. இவர் அவர் கட்சியை குறை சொல்ல, அவர் இவர் கட்சியை குறை சொல்ல, கட்சி பிரச்சனையாக ஆரம்பித்த இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பர்சனல் பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த திருப்பதினால கொல்லப்பட்டிருந்திருக்கிறாங்க. அதுவும் பாலியல் வன்புணர்வு பண்ணி அதைய வச்சு இந்த ஆளுங்கட்சி ஆள் ஒரு மாதிரி பேசுறாரு. இதுல கடுப்பான எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை இந்த திருப்பதி இந்த மாதிரிலாம் பண்ணி கொன்னுட்டான் அப்படின்ற விஷயத்தை வச்சு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல, உன் பொண்ணு நல்லா வாழ மாட்டா, கண்டிப்பா உன் பொண்ணு மாப்பிள்ளைங்களை மாத்திட்டே இருப்பா பாரு அப்படின்ற மாதிரி சாபமெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அளவுக்கு அதிகமாக குடிக்கிறாரு. டிராக்டர்ல தான் கைஸ் வீட்டுக்கு போறாரு. போற வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல யூரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. இந்த இடத்துலயே அப்படின்னு கேட்கும்போது, ஆத்திரத்தை தான் அடக்க முடியும், மூத்திரத்தை எல்லாம் அடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வண்டியை விட்டு இறங்கி நேரா இந்த திருப்பதியோட டெட் பாடி எந்த இடத்துல புதைச்சாங்களோ அந்த இடத்துக்கே போறாருங்க. திருப்பதியோட டெட் பாடி மேலேயே யூரின் போறாருங்க. அப்பவே அங்க நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. நீ திருப்பதி, நீ உயிரோடு இருக்கும்போது எத்தனை பேர்த்த கஷ்டப்படுத்தியிருப்ப, இப்போ பார்த்தியா ஊர்க்காரங்க எல்லாம் உன் மேலே வந்து மூத்திரம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்றுடா நீ உயிரோடு இருந்திருக்கலான்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு அந்த ஆளுங்கட்சி ஆளோடைய பொண்ணு திருமண விழா, ஸோ இன்னைக்கு ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க, நீ உயிரோடு இருந்திருந்தன்னா கண்டிப்பாக நீ அந்த பொண்ணை சும்மா விட்டு இருந்திருக்க மாட்டல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் திரும்புறாரு. அந்த ஐயரு காலில் எப்படி முள்ளு குத்துச்சோ அதே மாதிரி இவரு காலிலையும் முள்ளு குத்துதுங்க. இவருடைய ஒரு சொட்டு ரத்தமும் பார்த்தீங்கன்னா அந்த சமாதி மேலே படுது. அந்த சமாதிக்குள்ளே அப்படியே ரத்தம் ஊறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இந்த ரத்தம் பட்ட உடனே ட்ரிகர் ஆகுது. பட்டுன்னு வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய உடம்புக்குள்ளேயே பூந்துருதுங்க. தக்காளி ரொம்ப வேகமாக அந்த இடத்துக்கு போறாரு. டிராக்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய டிரைவரை அடிச்சு பறக்க விட்டுட்டு
அந்த டிராக்டரை எடுத்து வீலிங் பண்ணிட்டே நேரா அந்த திருமண வீட்டுக்கே போறாருங்க. அந்த திருமண வீட்டுக்கு போனா அது திருமண வீடு மாதிரியே இல்லைங்க, எல்லோருமே தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ண அப்பதான் அந்த ஆத்மாக்கு தெரிய வருது, இந்த மணமகன் மற்றும் மணமகளுக்கான முதலிரவை வந்து சோளக்காட்டுக்கு நடுவில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல முதலிரவு கொண்டாடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குதுங்க. அதாவது பல ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சோளக்காடு, அந்த சோளக்காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சு அங்கே இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மணமகனும் மணமகளும் சந்தோஷமா கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மணமகள் சொல்றா, என்கிட்ட ஒரு ரொமான்டிக்கான ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல ரொமான்டிக்கான ஸ்டோரியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஆரம்பிக்கிறா. டிராக்டரை எடுத்துட்டு ரொம்ப வேகமா அந்த இடத்துக்குள்ள வந்த அந்த திருப்பதியோட ஆன்மா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜை அடிச்சு பறக்க விடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த மணமகனையும் மணமகளையும் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது. அந்த மணமகள் கிட்ட, நீ அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னல, அந்த ஸ்டோரியை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த சோளக்காட்டையே கொளுத்தி விட்டு அந்த மணமகன் மற்றும் மணமகளை எரிச்சே சாவடிச்சிருதுங்க. அந்த மணமகன் மற்றும் மணமகளோடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழுன்னு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கிரைம் சீனில் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அந்த எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே கட் பண்ணால் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபக்தர்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனக்கண்ணில் தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 10 லட்சம் முறை வந்து சிவநாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா பல ஜென்ம தவம் வந்து பழிக்கும் அப்படின்னு அந்த குருஜி சொல்றாரு. யார் அந்த பைரவி அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தினர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஐயரையும் ஊர்ல இருக்கக்கூடிய மரத்துல கட்டி வச்சு சவுக்கால அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டு. ஆனா அவங்க 2 பேரும் சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி ஒண்ணு கடிக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அது வரைக்கும் மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக அந்த ஊர் போலீஸ்காரங்க வந்து, நீங்க எப்படி இவங்க 2 பேர்த்த கஸ்டடியில எடுத்து மரத்துல கட்டி வச்சு அடிக்கலாம், இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நாங்க இருக்கோம், உடனடியாக அவங்கள எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி கேட்க கிராமத்தினர்கள் ஒத்துக்க மாட்டான்றாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாங்க. நாம சொல்றத இந்த கிராமத்தினர்கள் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, பேசாம எங்களை கொன்றுங்க, ஏன் இப்படி அணுவா டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த பாய் பார்த்தீங்கன்னா இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, தப்பு எல்லாமே இந்த கிராமத்தினர்கள் மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பாய் சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் இந்த பாய் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஸோ நீங்க அந்த ஆத்மாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லி சில பல பூஜைகள்லாம் பண்ணி அந்த ஆத்மாவை அந்த இடத்துல புதைச்சிட்டீங்க. அது எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தது. இவங்க 2 பேரும் அந்த வழியா போய் இவங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் பட்டு அந்த ஆன்மா ட்ரிகர் ஆகி இவங்க 2 பேர்த்தோட உடம்புலையும் பூந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த ஊர்க்காரங்க யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்ல. இந்த பாயும் இவங்க 2 பேரும் கூட்டு இவங்க 2 பேர்த்த காப்பாத்துறதுக்காக இந்த பாய் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்தினர்கள் குரல் கொடுக்குறாங்க. இது எல்லாமே திருப்பதியோட ஆன்மாவோட வேலை தான் அப்படின்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்கே என்கிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெங்கடேஷா வர சொல்றாருங்க. அங்க பஞ்சாயத்துல வச்சே ஒரு டிவியை வச்சு அந்த ஊரோடைய சிசிடிவி கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜஸ்ல ராத்திரி நேரம் இந்த திருப்பதியோட சைக்கிள் மட்டும் தன்னால சுத்திக்கிட்டு இருக்கிறதையும் ஊர் எல்லையில ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதும் அந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்டாக இருந்திருக்குதுங்க. இதை பற்றி எல்லாம் இந்த கிராமத்தினர்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உயர் அதிகாரிங்க வராங்க. நாம் 2025 இருந்துட்டு இருக்கோம், இன்னும் பேய் பிசாசு இது எல்லாத்தையுமே நம்பிட்டா இருக்கிறீங்க, ஸோ பேய் பிசாசு அப்படின்ற பேரை சொல்லி இவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த உயர் அதிகாரி பேசுகிறாருங்க. சரி ஓகேப்பா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் உண்மையிலேயே பேய் இருக்குது அப்படின்னு நம்புறீங்க, சரி நான் ஒரு நாள் ராத்திரி அந்த சமாதி மேலே சேர் போட்டே உட்காடுறேன், என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம், பேயாவது பூதமாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த திருப்பதியோட சமாதி இருக்குதோ அந்த இடத்துலையே இந்த உயர் அதிகாரி டென்ட் போடுறாங்க. அதே சமயம் அந்த சமாதி கிட்டேயே ஒரு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஈவினிங் ஆக ஆரம்பிக்குது. உடனடியாக இந்த உயர் அதிகாரி சொல்கிறாருங்க, நீங்கள் எல்லோருமே கிளம்புங்க, ராத்திரி நான் மட்டும் தனியாக உட்காடுறேன், காலையில் வரும்போது ஸ்ட்ராங்காக ஒரு டீ வாங்கிட்டு வாங்க அப்படிங்கும்போது, சார் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோருமே கிளம்பி போயிடுறாங்க. அந்த உயர் அதிகாரி ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா ராத்திரி அங்கே உட்காந்து
உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே டீ வாங்கிட்டு போனால் அவர் கண்ணாடி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. கண்ணாடியை கலட்டிட்டு பார்த்தா அவருக்கு ஒரு சைடு கண்ணை காணோம், பின்னாடி முதுகில் எலும்பு தெரிகிற வரைக்கும் அந்த இடம் ஃபுல்லாக சேதாரமாக இருந்திருக்குது. ஸோ ராத்திரியே அவர் கொல்லப்பட்டு இறந்து போயிருந்திருக்கிறாரு. ராத்திரி இவர் இந்த சமாதி கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. இவர் அப்பவும் பார்த்தீங்கன்னா எவன்டாது எவனோ ஒருத்தன் சும்மா வேணுனே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த திருப்பதியோட ஆன்மா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த உயரதிகாரியை அட்டாக் பண்ணி கொடூரமாக கொன்று இந்த ஊர்க்காரங்க கிட்ட தான் இருக்கேன் அப்படின்றத உறுதி செஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ளே சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஊருக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் படுக்கிறதே நிப்பாட்டிடுறாங்க. எல்லோருமே வீட்டுக்குள்ளே படுத்துடுறாங்க. கிராமத்தினர்களுக்கு நிம்மதியே இல்லைங்க. சரி இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இந்த கிராமத்தினர்கள் கொஞ்சம் பேர் கிளம்பி நேராக நம்ம திருப்பதியோட மனைவியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உதவி செய்யும்போது என் புருஷ ஆன்மாவாக வந்து கிராமத்தினர்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த விஷயத்தில் என்கிட்ட எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா அப்படின்னு சொல்ல இந்த ஊர்க்காரங்கெல்லாம் கேட்குறாங்க. அவங்க தான் சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அக்கா ஓடி போயிட்டா, ஆனால் உண்மையிலேயே அவள் என்ன ரீசனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினா தெரியுமா? என்னுடைய பாட்டி வந்து தீவிரமான சிவபக்தி. அவங்க கிட்ட இருந்து சிவன் கதையெல்லாம் கேட்டு கேட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான சிவன் பக்தியாக மாறிட்டாங்க. அதனால அவங்களோட பாதையை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுக்க சிங்கிளா சிவனுக்கு சேவை செஞ்சுட்டு சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு வாழலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. காலில் செருப்பு போட மாட்டாங்க, தரையில தான் தூங்குவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பைரவி அப்படின்றவங்க சாமியாராகவே மாறிட்டாங்க. கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணால் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சரி அவங்கள எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பர்டிகுலர் கோட்டை இருக்குது, மேபி நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். பாட்டியோட நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காக வருஷம் அந்த இடத்துக்கு அக்கா வரதான் நான் கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் நீங்கள் போனீங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பைரவியை பார்க்கறதுக்காக பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் வேற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே வந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாடுங்களெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி மாடு பார்த்தீங்கன்னா அம்மா மாடு கிட்ட பால் குடிக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த குட்டி மாடை பார்த்தீங்கன்னா பாட்டலாலேயே இவங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனாலும் அது தொடர்ந்து பாஸ்தில் ஓடி வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டியை நிப்பாட்ட வண்டியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மாடுங்களும் இறங்கி போய் அந்த குட்டி மாடுங்க கிட்ட போய் நின்றுது. உடனடியாக இவங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த மாட்டை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க. அங்கே இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதை கொண்டாதானே அதை கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாடுங்களை பயங்கரமாக துன்புறுத்துறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம பைரவி பார்த்தீங்கன்னா அந்த அடியாட்களை அடிச்சு பறக்க விட்டு அந்த மாடுங்களை காப்பாத்துறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஓதிலா கிராமத்தினர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட உதவி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஊருக்கெல்லாம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன்னா ஊரில் மழை இல்லை, விவசாயம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். போதாத குறைக்கு இந்த ஆத்மா பிரச்சனை வேற, அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்து உங்கள் தப்பு தான், நீங்கள் தான் வந்து அந்த ஆத்மாக்கு தண்டனை கொடுக்குறேன்ற பேரில் பல சம்பவங்களை பண்ணி இப்போ நீங்களே வாங்கி கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோயின் வரதா இல்லைங்க. உடனே அந்த கிராமத்தினர்கள் சொல்கிறாங்க, மக்கள் தப்பு பண்ணால் அந்த மகேஷன் தானே காப்பாற்றணும், நீங்கள் வந்து தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு இந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவங்களுடைய அந்த ஓதிலா அப்படின்ற அந்த கிராமத்துக்கு வராங்க. மக்களுக்கு ஒரே சந்தோஷம், கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு. சின்ன வயசில் அவங்க பாட்டி கூட வாழ்ந்த அந்த ஒரு வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. பழைய பொருட்கள்லாம் அப்படி இப்படியே இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு ஒன்று இருக்குதுங்க. அது நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ருத்ராட்சத்தை அப்படியே உருட்டி விட்றாங்க. அந்த ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ஹீரோயின் கிட்ட தெளிவுபடுத்துது. ஸோ இதை பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டி கொடுக்குது. ஸோ இந்த திருப்பதி அப்படின்றவருடைய ஆத்மா தான் வந்து ஊருக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு உறுதியாகுதுங்க. இப்போ இந்த திருப்பதியோட ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஹீரோயினும் கொடுக்குறாங்க, பாயும் கொடுக்குறாங்க. இங்கே ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு நிற்காம என்ன பண்ணுனா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்யூஷனை கொடுக்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து 15 நாள் வந்து இந்த சமாதியை சுற்றி ஒரு வேலி போடப்படும். இந்த வேலியை தாண்டி யாருமே உள்ள நுழையக்கூடாது. மனிதனுடைய நிழல் வந்து அந்த சமாதி மேலே படக்கூடாது. அந்த சமாதி மேலே 4 நந்தியை வச்சு பூஜை பண்ணி ஒரு திரிசூலத்தை வச்சிருவாங்க. இந்த 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நந்தி கொஞ்சம் கூட அசையக்கூடாது. அதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராமத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் பவர்ஃபுல்லாக வெளியில் வருவான்.
ஸோ அதனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்க வந்து இங்கே பாதுகாப்புக்கு இருக்கணும், யாருமே இந்த வேலையை தாண்டி உள்ளே போகக்கூடாது, மனிதனுடைய நிழல் கண்டிப்பாக படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 சின்ன பசங்க வந்து ட்ரோனை பறக்க விட்டு இந்த இடத்தையெல்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வந்து கரெக்டாக போய் அந்த சமாதி மேலேயே விழுந்துருதுங்க. அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறவர்கிட்ட அது என்னுடைய ட்ரோனு, அந்த ட்ரோனை எடுத்து கொடுங்க அப்படிங்கும்போது பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க, 15 நாளைக்கு யாரும் உள்ளே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அது 4.5 லட்ச ரூபா ட்ரோனு அப்படின்ற மாதிரி சொல்ல, 4.5 லட்ச ரூபா ட்ரோனுக்கு ஆசைப்பட்டோம்னா இங்கே பல பேர்த்தோட உயிர் போயிடும், அதனால் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி பாதுகாப்பில் இருக்கிறவர் துரத்தி விட்டுறாருங்க. ஆனால் அந்த பையன் ராத்திரி அந்த இடத்துக்கு வரான். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போது அந்த வேலிக்குள்ளே அவன் நுழையிறான். அப்போ அந்த வேலியில் இருக்கக்கூடிய முள் அவனோட முதுகில் குத்தி ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே சைலண்ட்டாக போய் அந்த ட்ரோனை எடுக்கிறான். அப்போ முதுகில் இருக்கக்கூடிய ரத்தம் பட்டுன்னு அந்த சமாதி மேலே விழுது. இதைத்தான் அந்த பேய் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. பட்டுன்னு அந்த ட்ரோன் டிரைவரோடைய உடம்புக்குள்ளே பூந்த அந்த ஒரு பேய் பார்த்தீங்கன்னா மீண்டும் வெளியில் வந்துடுதுங்க. ஸோ இவங்க போட்டிருக்கிற எல்லா தடையுமே உடச்சிட்டு அது வெளியில் வந்துடுது. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பாதுகாப்பை அது பைபாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுது. வந்த பேய் பார்த்திங்கன்னா நேராக நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் போகுது. ஸோ நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக உள்ள அதனால் போக முடியல. காரணம் என்னென்னா, பாதுகாப்புக்கு அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு பார்த்திங்கன்னா இந்த பேய் கூட பயங்கரமாக சண்டை போடுது. இந்த பேயினால் அந்த பாம்பை எதிர்த்து நம்ம ஹீரோயின் மேலே கை வைக்க முடியல. திரும்பவும் அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கே அந்த பாம்பு பார்த்திங்கன்னா இந்த பேயை துரத்தி விட்டுருதுங்க. பின்னாடியே நம்ம ஹீரோனும் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பேய் கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, இது என்னோட ஊர், இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ ஏதாவது வார்த்தை பேசினீன்னா உன்னோட கொட்டலை உருவு மாலையாக போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறாங்க. இந்த திருப்பதியோட ஆன்மா சொல்லுதுங்க, நான் டைரெக்டாக போய் மக்களை அட்டாக் பண்ண முடியலன்னா கூட இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுவேன், மக்களுக்கு ஒரு பஞ்சத்தை உருவாக்குவேன், இந்த ஊரில் எதுவுமே செழிக்காத மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த பேய் சொல்லுதுங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணாலும் நான் அதை எதிர்த்து நிற்பேன், அதை எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்ட்டு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் சமாதிக்கே போயிருதுங்க. ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு நம்ம திருப்பதியோட மனைவி வராங்க. ஸோ அவங்க ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறாங்களாட்டு இருக்குதுங்க. திருப்பதியோட மனைவி பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சின்ன வயசில் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டது இல்லையா, 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் கூட்டம் ஒன்று கூடுதுங்க. இந்த ஊரில் இந்த வருஷம் திருவிழா பண்ணலாம், அந்த திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்கஷனை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல்லாம் படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்னடான்னு வெளியில் வந்து பார்த்தா ஒரு பெரிய சுழல் காத்துங்க. அந்த சுழல் காத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த திருப்பதியோட ஆன்மா எல்லார்ட்டையுமே பேசுதுங்க. இந்த ஊருக்குள்ளே யாருக்குமே கல்யாணம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊர் கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் ஃபெஸ்டிவல் நடத்தலான்னு பார்க்குறீங்களா, இந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடந்துரும் அப்படின்றத பார்த்துடலாம், யாராலையுமே இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியாது, பஞ்சபூதங்கள் மொத்தமும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேயை பார்த்திங்கன்னா பல பூஜைகளை பண்ணி பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இந்த ஊருக்குன்னு ஒரு எல்லைக்கோடு வரையப்படுதுங்க. அந்த எல்லைக்கோடை யாராலையுமே கிராஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பேய் சேலஞ்சு விடுதுங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த எல்லையை தாண்டி வெளியில் போயிடலாம்ட்டு ஓடுறாரு. அவர் தலை துண்டாய் கீழே விழுது. ஒரு மாடு பார்த்திங்கன்னா தெரியாதனமாக அந்த எல்லையை கிராஸ் பண்ணுது, அந்த மாடும் துண்டாயிருது. மொத்தம் இந்த கிராமத்தினர்கள் இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கவும் முடியாமல், இந்த கிராமத்தை விட்டு வெளியில் போகவும் முடியாமல் இந்த திருப்பதியோட ஆன்மா கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபக்தர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பைரவியும் அங்கே தான் இருக்கிறாங்க, நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதில்ல, பைரவிக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஆயுதம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அவன் நாவல இருந்து வர 5 எழுத்து மந்திரம் தான் வந்து ஆயுதமே. அதாவது அந்த ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஆயுதம். ஸோ அதை வந்து அவன் சரியாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவனால் அந்த ஒரு பேயை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை எப்படி அவள் தெரிஞ்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, சூழ்நிலை வரும்போது அவளே தெரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஊருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு வந்து மர்மமான முறையில் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாய் கிட்ட கூட்டிட்டு போய் பாய் கூட பேயெல்லாம் ஓட்டினாரு. அந்த பொண்ணுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஆகுதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்கனால இந்த ஊரோட எல்லையை தாண்ட முடியலைங்க. அதனால ஹீரோயின் கிட்ட வந்து உதவி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியோட மனைவியை திருப்பதிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு திருப்பதியோட சமாதியில் போயிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேச சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் தெரியாதனமாக உன்னை போட்டு தள்ளிட்டேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னை மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரிலாம் பேச சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா திருப்பதியோட மனைவி சமாதியில் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது திருப்பதி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்டர் கொஞ்சம் வீக் ஆகுது. ஸோ அந்த டைமை பயன்படுத்தி இந்த ஃபேமிலியை எல்லையை கிராஸ் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஏமாத்துற, உன்னை சும்மா விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் கிட்ட வந்துட்டு எந்த குழந்தைக்கு
உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க பார்டர் கிராஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளேயே போய் அந்த குழந்தைய வச்சு திருப்பதி மனைவியோட தலையை துண்டாக்கிடுறாங்க. ஸோ துண்டான அந்த ஒரு தலையை தூக்கிட்டு அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறா அந்த சின்ன பொண்ணு. இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். இப்போ அந்த பேய் கிட்ட நம்ம ஹீரோ நேரடியாகவே பேசுகிறாங்க. நீ இன்னும் இந்த கிராமத்தில் என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கிற, இந்த கிராமத்தினர்கள் எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆமாம், செத்துப்போன எண்ணெய் வந்து பூஜையெல்லாம் பண்ணி என்னோட ஆத்மாவை சாந்தி அடைய விடாமல் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவங்க பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ காம் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேய் வந்து சொல்லுது, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ சின்ன வயசுலேயே இந்த ஊரை விட்டு போயிட்டு யோகி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்ட, ஸோ அந்த வெர்ஜினிட்டி வந்து எனக்கு வேணும், நீ வந்து என்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு, உன்னைய வந்து நான் அடைஞ்சிட்டு நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் அப்படியே கண் கலங்கி உட்காடுறாங்க. என்ன யோசிக்கிறியா, உன்னால் உன் சிவனை மறக்க முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு சம்மதம், நான் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி இந்த பேய் சொல்லுதுங்க. இப்போ இந்த ஊர்க்காரங்கெல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே தப்பாக போச்சுமா, உன்னை கூட்டிகிட்டு வந்து உன்னையும் இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுட்டோம், நீ எப்படியாவது இந்த இடத்துல இருந்து போயிருமா, எங்கள் பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ஃபஸ்ட்டு விருப்பமே இல்லைன்னு சொன்னேன், பட் என்ன தோணுச்சோ திடீர்னு நான் இந்த இடத்துக்கு வந்தேன், அது எல்லாமே சிவபெருமானோடைய அருள் தான், நான் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இவங்க ரெடி ஆகிறதுக்காக கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பாயை பார்த்துட்டு நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பாய் யோசனை பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாய் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்கிட்ட வந்து இவங்க நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்கிட்ட வந்து நம சிவாயான்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, ஏதோ ஒரு காரணத்தினால தான் என்கிட்ட இதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம சிவாயாக்கு மீனிங் என்ன அப்படின்றத இந்த பாய் பார்க்குறாருங்க. பஞ்சபூதங்களை மீன் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம சிவாயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பஞ்சபூதங்களும் பார்த்தீங்கன்னா திருப்பதியோட கண்ட்ரோலில் இருக்குது. அதே சமயம் ஹீரோயின் லைட்டாக அப்படி கையை அசைச்சு காட்டினாங்க, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கபால மோஷம் அப்படின்றது இந்த பாய்க்கு புரிய வருதுங்க. அதாவது இந்த திருப்பதியோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறதுக்கான பிளானை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதை பற்றி பாய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை அடையிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதியோட ஆத்மா வந்திருக்குதுங்க. ஒவ்வொரு முறை திருப்பதியோட ஆத்மா நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போதும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம சிவாயா நம சிவாயின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உடனே இவர் டென்ஷன் ஆயிடுவார். என்ன நீயும் அந்த அல்லா பாஷாவும் சேர்ந்து என்னை ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒன்றும் பண்ண விட மாட்டேன், உன்னை நான் இங்கே வச்சு இதெல்லாம் பண்ணாதானே, உன்னை ஊர் முன்னிலையிலே வச்சு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தெருவுக்கு இழுத்துட்டு வந்து மக்கள் முன்னிலையிலேயே பாலியல் வன்புணர்வு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. ஆனால் ஒவ்வொரு முறை இந்த பேய் நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போதும் ஹீரோயின் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த பேய் டைவர்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த பேய்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் நம்ம ஹீரோயினை தாறுமாற அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோயின் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது எல்லாமே கவுண்ட் ஆகிட்டே இருக்குது. அதான் அந்த குருஜி சொல்லியிருந்தாரு, 10 லட்சம் முறை வந்து நம்ம ஹீரோயின் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயத்தில் அந்த பேயை நெருங்க விடாமல் இருக்கிறதுக்காக ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை போட்டு அந்த பேய் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 வாட்டி சொன்னால் நம்ம ஹீரோனுக்கு அந்த வரம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த பேயை நம்ம ஹீரோயினால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஹீரோயினோட உடம்புல இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்தும் போச்சு. அப்படியே ஹீரோயின் விழுந்து கிடக்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்ட போகிறா. மொத்த கிராமமே என்னை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு, இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிட போறா அப்படின்ற மாதிரி இந்த பேய் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா நேராக அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கிற நந்தி கிட்ட போயிட்டு, எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் காதில் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, முறையாக ஒன்று கேட்குறேன், அந்த அக்காவை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நந்தி பார்த்தீங்கன்னா பவர் வந்துடுதுங்க. அந்த நந்தி கிட்ட இருந்து ஒரு சக்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட நெத்தியில் வந்து படுது. பட்டுன்னு நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சிடுறாங்க. உடனே இந்த பேய் சொல்லுதுங்க, என்ன வேணா பண்ணிக்க, உன்னால இந்த கிராம மக்களையும் இந்த ஊரையும் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் மந்திரமெல்லாம் போட்டு இந்த கிராமத்தையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ அந்த குருஜி சொல்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ இந்த பேய் வந்து கபால மோட்சம் அடைஞ்சால் மட்டும்தான் இந்த கிராமத்தை அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். கபால மோட்சம் அந்த பேய்க்கு கிடைக்கணும் அப்படின்னா கபாலீஸ்வரரே இறங்கி வரணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பேய் ஒரு பக்கம் மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பவும் ஓம் நமச்சிவாய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 வாட்டி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சிவன் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் நேரடியாக நம்ம ஹீரோயின் கைக்கு வருதுங்க, இந்த ஆத்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக. இப்போ இந்த பேய்க்கும் நம்ம ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா கோயில் வாசலாக சண்டை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பாய் இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாருன்னா கோவில் திருவிழாக்களில் பூ மிதிச்சுட்டு ஓடுவாங்க இல்லையா, ஸோ அதற்கான அந்த செட்டப்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த திரிசூலத்தை வச்சு அந்த திருப்பதி அட்டாக் பண்ணுறாங்க.
பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் டிரைவர் இருக்கிறான் இல்லையா, அவனோட உடம்புக்குள்ளே இருந்து தான் இந்த திருப்பதியோட ஆன்மா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரோன் டிரைவர் தனியாக கீழே விழுந்துடுறான். அவன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புக்குள்ளே போய் விழுந்துருதுங்க. அவ்வளோதாங்க, திருப்பதியோட கதை முடிஞ்சுது. இந்த கிராமத்தினர்கள் எல்லோருமே நம்ம ஹீரோயின் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. அப்புறம் எல்லோரும் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சைக்கிள் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு சைக்கிள் மட்டும் தனியாக அந்த இடத்துக்கு வருதுங்க. அதை பார்த்து எல்லோருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த படத்தோட பார்ட் 3க்கான லீடை கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.